100 கோடிக்கு வியாபாரம் ஆகும், 1000 கோடிக்கு வியாபாரம் ஆகும்போது நீங்கள் அவங்கள வச்சு ஃபிக்ஸ் பண்ணுறீங்க. 100 கோடி கேட்டால் நான் 150 கோடி கொடுக்குறேன், என் இதில் கையெழுத்து போடு. எம்டி செக் கொடுத்த எத்தனை ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க தெரியுங்களா? ஒரு 500 குடும்பம் ஒரு படத்துல பொழைக்குதுன்னா 10 குடும்பத்துல எத்தனை குடும்பம் பொழைக்கும் நீங்களே பார்த்துக்கங்க. இது நிச்சயமா பேச வேண்டிய பிரச்சனை. நடிகருடைய சம்பளம் உட்பட, பட்ஜெட் உட்பட எல்லாமே இங்க பேச வேண்டிய பிரச்சனை. எல்லாமே இங்க நமக்குள்ள தீர்த்துக்கிட வேண்டிய விஷயம். ஆனா இது எல்லாமே நடிகர் தனுஷ் பிரச்சனை உட்பட அப்போ சினிமா பற்றி தெரியாமல் புதுசு புதுசாக வந்து அழிச்சிட்டே இருப்பாங்க. நம்ம ஒருத்தர் அழிச்சிட்டே இருப்போம். ஒருத்தர் அழிவான், இன்னொருத்தர் வருவான், ஒருத்தர் அழிவான், இன்னொருத்தர் அழிவான். எத்தனை காலத்துக்கு? அது எப்போ தான் தயார் பசங்க உஷாராகணும்? ப்ரொடியூசர் வேதனை சாதாரண வேதனை இல்லை. 80% ப்ரொடியூசர் காணாமல் போய்விட்டார்கள். வீடு, சொத்து, சுகம் எல்லாம் இழந்துட்டாங்க. என்னென்னா, ஒரு பெரிய ஒரு விஷயம் நம்ம சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே நடந்துகிட்ருக்கு. அது வந்து இந்த படத்தை தாண்டின விஷயம், ஆனால் சினிமா சம்மந்தப்பட்ட விஷயந்தான். இதை தவிர வேறு எதையும் நம்ம பேச போகிறது இல்லை. நான் இந்த இடத்துல என்னென்னா, ஒரு குறிப்பிட்ட தேதி சொல்லி அந்த தேதி வரைக்கும் எல்லா ஷூட்டிங்கும் முடிக்கணும். அதுக்கப்புறம் வந்து ஒரு குறிப்பிட்ட தேதி சொல்லியிருக்காங்க. அந்த தேதிக்கு அப்புறம் எந்த படமும் பூஜை போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து கண்டிப்பாக நடக்கிற விஷயம் கிடையாது. அவங்க அது சொல்கிற காரணம் வந்து பார்த்திங்கன்னா, நடிகர்கள் மற்றும் தொழில்நுட்ப கலைஞர்களுடைய கட்டுக்கடங்காத சம்பளம் அப்படின்னு சொல்கிறாங்க. 2 ரூபாய்க்கும் இட்லி விற்கிது, 50 ரூபாய்க்கும் இட்லி விற்கிது. எந்த கடையில் இட்லி வாங்கி சாப்பிட்ணுங்கிறது நான் தான் முடிவு பண்ணணும். சும்மாவும் இட்லி கிடைக்கும். சரியா? நீங்களாக முடிவு பண்ணி தான் அதெல்லாம் பண்ணுறீங்க. பண்ணிவிட்டு எல்லார் மேலேயும் பழி போடுறீங்க. இது ஒரு பெரிய தவறான செயல். அதுக்கப்புறம் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். நான் வந்து நடிகர், இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஒரு கேட்டகரி, ஒவ்வொரு கேட்டகரி இருக்குது. ஒரு கேட்டகரி வந்து இவ்வளோ தான் சம்பளம் வாங்கணும் அப்படின்னு ஒரு ஃபிக்ஸ் இருக்குது. மித்த கேட்டகரிக்கு வந்து சம்பளம் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஒரு மெஷின் அப்படின்னா அந்த மெஷின் வந்து கிரைண்டர்னால் எல்லா கிரைண்டரும் மாவாட்டும். என் வீட்டில் என்ன பிராண்டு கிரைண்டர் வாங்கி வச்சுருக்கங்கிறது என்னோட இஷ்டம் இல்லையா? 1000 ரூபாய்க்கு வாங்கி வைக்கலாம், 50,000க்கு வாங்கி வைக்கலாம். அது அவங்கவுங்க இஷ்டம். அதே மாதிரி எதில் ஆட்டினாலும் மாவு தான். அப்படிங்கும்போது எல்லா கிரைண்டரும் ஒன்று தான். சரிங்களா? அப்போது ஒரு கேட்டகரி பீப்புள் அந்த ஒர்க்கை வந்து நீங்கள் சம்பளம் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஒரு கேட்டகரி பீப்புளுக்கு சம்பளம் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. அவங்க கேட்குறத தர்றதும் தராததும் உங்கள் இஷ்டம். யாரும் உங்ககிட்ட இத்தனை கோடி ரூபா கொடுத்தீங்கன்னா தான் நான் நடிப்பேன்னு யாரும் வந்து இங்கே கொடி பிடிக்கல. அது உங்கள் இஷ்டம். உங்களுக்கு தேவைன்னு வரும்போது இன்னாரை வச்சு படம் பண்ணால் 100 கோடிக்கு வியாபாரம் ஆகும், 1000 கோடிக்கு வியாபாரம் ஆகும்போது நீங்கள் அவங்கள வச்சு ஃபிக்ஸ் பண்ணுறீங்க. 100 கோடி கேட்டால் நான் 150 கோடி கொடுக்குறேன், என் இதில் கையெழுத்து போடு. எம்டி செக் கொடுத்த எத்தனை ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க தெரியுங்களா? நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு சம்பளம் எழுதிக்கோங்கன்னு சொல்லி இருக்காங்க. எனக்கே தெரியும். அதுமாரி எனக்கும் நிறைய பர்சனல் ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்ல தங்கமான ப்ரொடியூசர்ஸும் இருக்காங்க, இந்த மாதிரியான ஆள்களும் இருக்காங்க. சரிங்களா? ஒரு நடிகர் வந்து ஸ்பாட்டுக்கு வரல அப்படிங்கிறது மட்டும் ப்ராப்ளம்னு சொல்கிறது இல்லை. நேர்மையான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வரைக்கும் என் பேரில் வந்து ஒரு 6 மாதத்துக்குள்ளே ஒரு சில விஷயங்கள் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவர் வந்து சரியாக ஷூட்டிங் வரமாட்டார், சொன்ன டைமுக்கு வரமாட்டார், காசு வாங்கிட்டு வரமாட்டார் இப்படின்னு. நீங்கள் கொடுத்த காசு வந்து பழைய பாக்கி. சரியா? அதுக்கப்புறம் இன்னொரு கம்பெனி சொல்லியிருக்கு. என்ன சொல்லுதுன்னா, அவரும் காசு வாங்கிட்டு வரமாட்டேங்கிறாருன்னு. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பார்ட் பேமெண்ட் போடுறாங்க. ஒரு சம்பளம் பேசுகிறோம், அந்த சம்பளம் பேசி ஷூட்டிங் நடக்குது, போய் நடிக்கிறோம், நடித்ததுக்கப்புறம் சம்பளம் தரல. இந்த இடத்துல நான் வந்து நல்லவன் நான் சொல்ல விரும்பலை. இருந்தாலும் இது சொல்கிறக்கூடிய சூழ்நிலை வரனால சொல்கிறேன். 1 லட்ச ரூபா வாங்கி ஒருத்தருக்கு ஹார்ட் ஆப்ரேஷனுக்கு நான் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன். ஹார்ட் ஆப்ரேஷன் முக்கியமாக இல்லையா? நீ படம் எடுக்கிறத விட ரொம்ப முக்கியம் அது. ஒரு உயிர். நான் கமிட் பண்ணியிருக்கேன். எனக்கு வர வேண்டிய காசை வாங்கி நான் உங்களுக்கு தர்றேன், நீங்கள் போய் அட்மிட் ஆகுங்கன்னு சொல்லிட்டேன். அவங்க அட்மிட் ஆகிட்டாங்க. இவங்க பணம் தரல. 3 நாளாக தொடர்ந்து எங்கெங்கெல்லாம் இவங்க ஷூட்டிங் எடுக்கிறாங்களோ பின்னாடியே நாய் மாதிரி நான் போகிறேன். போய் பணத்தை வாங்கிட்டு வந்து அவங்களுக்கு முன்னாடியே போட்டுட்டு ஒரு பக்கம் கை மாற்று வாங்கி அவங்களுக்கு கொடுத்து விட்டுட்டு இவங்ககிட்ட வாங்கி இந்த கை மாற்று வாங்கி கொடுக்குறேன். சினிமாக்காரன் நம்பி எவனாவது 1000 ரூபா பணம் கொடுக்குறான கடன்? நெகட்டிவ் ப்ரொஃபைலுங்க. எங்கே போய்ங்க கடன் வாங்குறது? வாங்கிட்டு போய் கையில் காலில் விழுந்து கொண்டு போய் கொடுத்துட்டு அந்த ஆளுக்கு ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த மனுஷன் வாழ்கிறான் உயிரோட. இவங்ககிட்ட காசு வாங்குறதுக்கு நான் நாய் மாதிரி தெரிகிறேன். அன்றைக்கே நான் சொல்கிறேன், எப்பா இங்கே கேமரா இருக்குது, ஷூட்டிங் ஸ்பாட்டில் தான் நான் வாங்குறேன், செத்து போன மாதிரி நடிச்சிடறேன், காஸ்டியூம் வச்சிருக்கல வண்டியில், செத்து போன மாதிரி நடிச்சார் எடுத்துக்கோ, நான் வரமாட்டேன் ஷூட்டிங்க்குன்னு சொல்லிட்டு தான் வரேன்.
அடுத்த டேட் கேட்கட்ட தரமாட்டேன்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் 6 மாதம் கழிச்சு டேட் கேட்குறாங்க. சரி, நம்ம இந்த தொழிலில் தான் இருக்கிறோம், தொழிலை நேசிக்கணும், நான் என் தொழிலை நேசிக்கிறேன், நன்றி விசுவாசமாக இருக்கிறேன், நான் வந்து நடித்து தரேன், பரவாயில்ல. ஆனால் தேதி கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு அந்த பேமெண்ட் என்னவோ அந்த பேமெண்ட்டை கொடுத்துருங்க, நான் வந்து நடித்து தரேன், தேதிக்கெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணி தரேன்னு சொல்கிறேன். தரவே இல்லைங்க. நைட்டு 12:20க்கு பார்ட் பேமெண்ட் போடுறாங்க, காலையில் 7 மணிக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டுன்றாங்க. எப்படிங்க வர முடியும்? ஒரு நடிகர் என்ன உங்கள் வீட்டில் வேலைக்காரனா, உங்கள் வீட்டில் வாட்ச்மேனா, அங்கேயே தான் உட்காந்துருப்போம், சரி இழுத்துட்டு போயிடலான்னு சொல்கிறதுக்கு 1000 வேலை இருக்கும்ல. வரலன்னு சொல்லிட்டு நீங்கள் ரெட் கார்டு கொடுக்குறீங்க எனக்கு. நீங்கள் யாருங்க எனக்கு ரெட் கார்டு கொடுக்குறக்கு? கன்சியூமர் கோர்ட் போனேன்னா கம்பி எண்ணுவீங்க. ஒரு நடிகர், ஒரு தனி மனுஷன் நடிக்கக்கூடாதுன்னு எவன் சொல்கிறது? சரி வாங்க பேசலான்னா யாருமே வர மாட்டேங்க. எல்லாருமே பேசுனது, சம்பளம் பேசுனது, டேட்டு கேட்டது, பேமெண்ட் போட்டது எல்லாத்துக்குமே எங்கிட்ட ஆதாரம் இருக்குது. எல்லா ரெக்கார்டும் நான் வச்சுருக்கேன். வாய்ஸ் ரெக்கார்ட்லேருந்து, நீங்கள் பேசுனதுலேருந்து, வாட்ஸ்அப்பில் அனுப்புனதுலேருந்து, பேமெண்ட் போட்டதுலேருந்து எல்லாத்தோட ஸ்க்ரீன் ரெக்கார்டு இருக்குது, வாய்ஸ் ரெக்கார்டு இருக்குது, எல்லாமே இருக்குது. பேச வாங்கன்னா வரமாட்டேங்கிறீங்க. நீங்கள் பாட்டு அறிக்கை விட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க. சல்லடையாக கிழிச்சிருவேன் நான். இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. எல்லாருமே மனிதர்கள் தாங்க. கீழே உங்களை நீங்கள் காசு கொடுக்குறீங்க, நாங்கள் வாங்கி உங்கள் காசில் தான் நாங்கள் வாழ்கிறோம், ரைட், ஒத்துக்கிறேன். அதில் தான் நாங்கள் கஞ்சியே குடிக்கிறோம், இல்லைன்னு சொல்லலை. அதுக்குன்னு உங்களுக்கு அடிமை கிடையாதுல்ல. நியாயம்னு ஒன்று இருக்குல்ல. நியாயத்தை பேசுங்க, செய்யுங்க. யார் வேண்டாங்கிறா? தங்கமான ப்ரொடியூசர்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க. அவங்களால தான் இன்றைக்கி சினிமா வாழ்ந்துட்டுருக்கு. அதனால் எல்லாரையும் நேசிங்க. ஸ்ட்ரைக்கு, இது ஸ்ட்ரைக்கே அறிக்கை விடுறீங்க பண்ணக்கூடாதுன்னு, படம் பண்ணாமல் தொழில், அதாவது ஸ்ட்ரைக்குன்னா என்னங்க? வேலை செய்யாமல் வேலை நிறுத்தம் பண்ணுறது தானே ஸ்ட்ரைக்கு. அப்புறம் வேலை நிறுத்தம் தானே அறிவிச்சிருக்கீங்க, அப்புறம் ஸ்ட்ரைக்கே இல்லைன்னு நேற்று போட்டிருக்கீங்க. என்ன இது, என்ன அர்த்தம்? நாங்கள் சொல்லிக்கிறது பேர் ஸ்ட்ரைக் இல்லைன்னா என்ன அர்த்தம்? இத்தனாம் தேதி வந்து படப்பிடிப்பே நடக்காது அப்படிங்கிறீங்க. 1200 சம்பளம் வாங்கிட்டு போகிறோம், என்ன பண்ணுவான்? ரோட்டில் நின்று பிச்சை எடுப்பானா? சோறு போட்டால் ஏன்டா சோறு போடுறேன்னு கேட்குறீங்க. எல்லாரையும் பிச்சை எடுக்க வைக்கிறீங்க, எல்லாரையும் சோம்பேறி ஆக்குறீங்கன்னு சொல்கிறீங்க. இந்த அருணாச்சல ரோட்டில் சாப்பாடு போட்டேன், என்னை போட்டு அடின்னு அடித்து, என்னை சட்டையெல்லாம் கிழிச்சு, அந்த இடத்துல டாய்லெட் கட்டுறதுக்கு ஜியோ பாஸ் பண்ணி நீங்கள் டாய்லெட் கட்டிட்டீங்க. சினிமாக்காரங்களும் இருக்காங்க அதில், அரசியல்வாதிக்கு மட்டும் கிடையாது. அதில் யார் யார் சினிமாக்காரங்க இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். எனக்கு தெரியாத விஷயம்லாம் கிடையாது, எல்லாமே தெரியும். நான் வாயை மூடிட்டு தான் இருக்கேன் இத்தனை நாள். இன்றைக்கி வரைக்கும் நான் பேசினதே கிடையாது. இன்றைக்கி நான் பேசுகிறேன். பிரசாத் ஸ்டுடியோ வாசலில் சாப்பாடு போடக்கூடாதுன்னு சொல்லி என்னை அடித்து சட்டை கிழிச்சு, இன்றைக்கி வரைக்கும் பிக் அண்ட் ரூட்ஸ் கேட்டுட்டு இருக்கேன், எனக்கு பைட்ஸ் கொடுங்க, எதனால் நீங்கள் சாப்பாடு போடுறதில்ல, அந்த இடத்துல பார்சலாக கொடுத்துட்டீங்க, எதனால் அங்கே சாப்பாடு கொடுக்குறதில்ல, உட்கார வச்சு ஏன் கொடுக்குறதில்லன்னு. பொறுங்க, நாள் வரும் நான் சொல்கிறேன் அப்படின்னு. இன்றைக்கி நான் சொல்கிறேன். ஏன் சோறு போடுறது தப்பா? நான் கேட்குறேன். ஆமாம், பப்ளிசிட்டிக்காக பண்ணுறேன் அப்படின்னு. ஆமாம், பப்ளிசிட்டிக்காக தான் பண்ணுறேன். பப்ளிசிட்டிக்காக நான் நீ போஸ்ட் ஒட்டியிருக்க, அந்த போஸ்ட்னால யாருக்கு என்ன உபயோகம்? கழுதை தான் இங்கே சென்னையில் கழுதையும் கிடையாது. நான் பப்ளிசிட்டிக்காக சாப்பாடு போடுறேன், 4 பேத்துக்கு வயிறு நிறையுது, நான் பப்ளிசிட்டி தான் பண்ணுவேன். அதில் என்ன பிரச்சனை உனக்கு? உன் வீட்டிலேருந்து அரிசி எடுத்துகிட்டு வந்து நான் போட்டேன்னா, இல்லை நான் 100 கோடி ரூபா நன்கொடை வாங்கிட்டு சாப்பாடு போட்டேன், 10 கோடிக்கு போட்டு மிச்சம் 90 கோடி நான் வீட்டுக்கு கொண்டு போயிட்டேன். இன்னைக்கு வரைக்கும் வாடகை வீட்டில் தான் இருக்கேன். நான் இன்னைக்கு வரைக்கும் வாடகை வீட்டில் தான் இருக்கேன். என் சொத்தை விற்றுட்டு வந்து இங்கே உட்காந்துருக்கேன். நான் எந்த கோடி கணக்காக ஒன்றும் சம்பாதிச்சு ஒன்றும் கோடிகள்லாம் கட்டி வைக்கல. இன்னைக்கு வரைக்கும் நான் வட்டி கட்டிட்டு இருக்கேன். இன்னைக்கு வரைக்கும் 4.5 கோடி ரூபா நான் வட்டி கட்டிருக்கேன். இதுக்கு மேலே என்ன டேட்டாஸ் வேணாலும் நான் தரேன். 4.5 கோடி ரூபாய்க்கு நான் வட்டி கட்டியிருக்கேன். நான் கடன் வாங்கியிருக்கேன். கடன் வாங்கி தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். உங்ககிட்ட ப்ரொடியூசர் கிட்ட நான் பணம் வாங்கிட்டு போய் ஒன்றும் மாட மாளிகைலாம் கட்டி வைக்கல. சரியா? 1000 விஷயம் இருக்குது, உள்ளுக்குள்ளே எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. நான் பூராலாம் சொல்ல முடியாது இந்த இடத்துல, அது ரொம்ப அசிங்கமாயிரும். இப்போ பெரிய படங்களால் வர பிரச்சனை தான் இன்னைக்கு ஸ்ட்ரைக்கு சொல்கிறோம். ஒரு பக்கம் வந்து சம்பள பிரச்சனை, ஒரு பக்கம் வந்து ப்ரெஸ்டீஜ் இஷ்யூ. ஏன்னா இந்த ஒட்டுமொத்த எப்போதுமே வந்து சமூகத்தில் உள்ள பிரச்சனைகளுக்கான முடிச்சுகளை அவிழ்ப்பது மொத்தம் கலைகளுடைய பணியாக இருந்துச்சு. நிறைய முடிச்சுகள் இருக்கும். ஜாதியால் விழுந்திருக்கும், மதத்தால் விழுந்திருக்கும், ஏற்றத்தால் விழுந்திருக்கும், ஏழ்மையால் விழுந்திருக்கும். இப்படி பல்வேறு முடிச்சுகளை அவிழ்த்து சரி செய்வது மட்டும்தான் கலையின் பணியாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு அந்த கலையிலேயே ஏகப்பட்ட முடிச்சு விழுந்தது தெரிஞ்சிச்சுன்னா இந்த மாதிரி சின்ன ப்ரொடியூசர்கள் கூட உள்ள வர பயப்படுவாங்க. எனவே நம்மளுடைய பிரச்சனைகளை நாமே சரி செய்து அடுத்த தலைமுறைக்கு கலைகளை கடத்த வேண்டும். அப்படி கடத்த வேண்டும் என்றால் சிறிய படங்கள் நிறைய வர வேண்டும். ஏனென்றால் ஒரு பெரிய படம் என்பது 3 வருடத்துக்கு ஒருக்கா தான் வருது. ஒரு சின்ன படம்ங்கிறது தான் ஒரு வருஷத்துக்கு 10 படமாவது வரும். ஒரு 500 குடும்பம் ஒரு படத்தில் பிழைக்குதுன்னா 10 குடும்பத்தில் எத்தனை குடும்பம் பிழைக்கும் நீங்களே பார்த்துக்கோங்க. இது வெறும் கலையாக மட்டுமில்லாமல் வாழ்வாதாரமாகவும் கலாச்சாரத்தின் பரிணாமமாகவும் தொடர்ந்து தமிழ் மண்ணில் ஒழித்து கொண்டிருக்கும் கலைக்காக சில விஷயங்களை கடந்து போவது நல்லது. காரணம், சினிமாவில் சண்டை போடுவர்கள் எல்லாம் சினிமாவை நேசிப்பவர்கள்.
நான் ஒருத்தனை வேணும்னு சொன்னால் தான் சண்டை போடணும், வேண்டான்னு சொன்னால் செல்லை ஆஃப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். நீ வேண்டான்னு நான் முடிவு பண்ணிட்டேன்னா பேசவே தேவையில்லை. எதுக்கு வாதம், எதுக்கு விவாதம்? தூக்கி எறிஞ்சிட்டு போக வேண்டியதானே. எப்போதுமே ஒரு தட்ட கோபம் இருக்குது, ஒரு சண்டை இருக்குது, ஒரு வாதம் இருக்குன்னா எனக்கு நீ வேணும், உன்னை விட்டு நான் போக மாட்டேங்கிறதான். அது கலையாக இருக்கட்டும், குடும்பமாக இருக்கட்டும், நட்பாக இருக்கட்டும், சண்டை வர இடத்தில் பிடிமானம் அதிகம் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு கடந்து போக ஆசைப்படுவோம். நன்றி, வணக்கம். ஒரே ஒரு விஷயந்தான், அவர் பாதிக்கப்பட்டிருக்காரு, அவர் மனசுள்ள பாதிக்கப்பட்டிருக்காரு, காயப்படுத்தப்பட்டிருக்காரு. அவரை வந்து அவரோட குறைகளை சொல்லி அவரை களங்கப்படுத்த முயற்சி பண்ணுறாங்க. அதுக்காக வந்து ஒரு தயாரிப்பாளரை நோக்கி, அவர் எந்த தயாரிப்பாளர் நோக்கி பாதிக்கப்பட்டாரோ அவரை கண்டிக்கிறதுக்கோ அவர் மேல் வருத்தங்களை தெரிவிக்கிறதுக்கோ நிச்சயமாக அவருக்கு முழு உரிமை இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் ஒரு ஒட்டுமொத்த சங்கத்தை சொல்கிறதுக்கு வந்து அது சரின்னு எனக்கு தோணலை. ஏன்னா சங்கத்தை வந்து தயாரிப்பாளர் சங்கத்தை கண்டிக்கக்கூடிய ரைட்ஸ் வந்து நம்ம யாருக்குமே இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுடைய முதலீடு, அந்த முதலீடு சம்மந்தமாக அவங்க படக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே வந்து அது எவ்வளோ சொன்னாலும் அது கேட்குறவங்களுக்கு போய் சேருமான்னு தெரியலை. ஸோ அந்த தயாரிப்பாளர்ஸ் வந்து நம்மளுடைய முதலாளிகள், அந்த சங்கத்தை வந்து நம்ம கண்டிக்க வேணாம், அது மேடைகள் அப்படின்றது என்னுடைய கருத்து. சமீபத்தில் நிறைய டிஸ்கஷன் போய்கிட்டே இருக்குது. நடிகர் தனுஷ், நண்பர் தனுஷ் அவர்கள் மீதான நடவடிக்கையாக இருக்கட்டும், விஷால் அவர் மீது நடவடிக்கையாக இருக்கட்டும், இப்படி எல்லாமே இப்போ நேற்று கூட ஒரு பிரச்சனை எங்கள் டைரக்டர் சார் சொல்லியிருக்கார். ஒருத்தர் என்னோடய படத்தில் வந்து என்னோடய காட்சி வந்து என் அனுமதி இல்லாமல் சேர்க்கப்பட்டிருக்கின்றார். அதெல்லாம் கண்டிக்கத்தக்க விஷயம். ஒரு படைப்பாளி, ஒரு எழுத்தாளர், அவர் கனவு கண்டு அவர் எழுதின கதை, அவர் படைத்த ஒரு படைப்பு, அவர் அனுமதி இல்லாமல் சேர்ப்பது வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அது சங்கம் பார்த்துக்கிறோம். இருந்தாலும் என்னோடய கருத்தை நான் பதிவு பண்ணுறேன். அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதெல்லாம் தாண்டி நம்ம ஒரு விஷயத்தை சமீபத்தில் மறந்துட்டோம் அப்படின்னு மட்டும் எனக்கு தோணுது. இது வந்து எங்கள் சங்கத்தினுடைய தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கத்தினுடைய செயலாளர் அண்ணன் பேரரசு சார்கிட்ட வந்து நான் பேசணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். விழா ஆரம்பிக்கும் போது கரெக்டாக அவர் வரல. அதுக்கு முன்னாடி நான் சொல்லிடலான்னு ஆசைப்பட்டேன். வராதனால இந்த மேடையில் வச்சு நான் சொல்கிறேன். எல்லாருமே சேர்ந்து நம்ம சினிமாவோடைய பிரச்சனையை பேசிக்கிட்டே இருக்கோம். இது நிச்சயமாக பேச வேண்டிய பிரச்சனை. நடிகருடைய சம்பளம் உட்பட, பட்ஜெட் உட்பட எல்லாமே இங்கே பேச வேண்டிய பிரச்சனை, எல்லாமே இங்கே நமக்குள்ளே தீர்த்துக்கிட வேண்டிய விஷயம். ஆனால் இது எல்லாமே நடிகர் தனுஷ் பிரச்சனை உட்பட நம்ம குடும்பத்தின் பிரச்சனை. இதை நம்ம தீர்த்துக்கலாம். ஆனால் இதை தாண்டி தமிழ் ராக்கர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒருத்தர், ஸ்டீபன் அப்படின்னு சொல்லி, கடந்த ஒரு வாரத்துக்கு முன்பு கைது செய்யப்பட்டார் கேரளாவில், கொச்சினில். 2011 ஆரம்பித்த அவங்களுடைய ஆதிக்கம், அவங்க பண்ண அட்டுழியம், ஒரு மாஃபியா மாதிரி ஒரு 10-12 பேர் இருந்துக்கிட்டு இந்த தமிழ் சினிமா ஒட்டுமொத்தமாக அழிச்சிக்கிட்டு இருந்தாங்க. 14-15 வருஷமாக எத்தனை திரைப்பட தயாரிப்பாளர்கள் நாசமானாங்க, ஒன்றுமில்லாமல் போனாங்க அவங்க ஆதிக்கத்தினால், அவங்களோட அட்டுழியினால். அப்படின்னு எத்தனை நடிகர்களுடைய வாழ்க்கை போச்சு, எத்தனை இயக்குனருடைய வாழ்க்கை போச்சு. கத்துனோம், கதறணும், தமிழ் ராக்கர்ஸ் கண்டுபிடிக்கணும், அவங்கள பிடிக்கணும், அது பண்ணணும்னா எல்லாம் பரபரப்பாக இருந்துச்சு, செய்தியாக மட்டுமே இருந்துச்சு. ஆனால் அதை ஒற்றை மனிதன் அதோட அட்மின் சொல்லி ஒருத்தனை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு குரல் தமிழ் சினிமாவிலேருந்து வரல. ஏன்னா இங்கே நம்ம பிரச்சனை பேசிக்கிட்டே இருக்கோம். நம்மளை அழிச்ச ஒருத்தனை வந்து இது பண்ணியிருக்காங்க, ஒரு கேரளா கவர்மெண்ட் போலீஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம தமிழ்நாடு அரசுக்கு ஒரு கோரிக்கை வைக்கலை, ஒரு கண்டனம் தெரிவிக்கலை. ஒரு மாஃபியா. நம்ம வந்து அதை பேசணும்னு நான் நினைக்கிறேன். ஒவ்வொரு சங்கமும், எங்கள் செயலாளர் அண்ணன் பேரரசு சாருக்கு வந்து நான் கோரிக்கையாக வைக்கிறேன். எங்கள் சங்கம் உட்பட ஒட்டுமொத்த 24 கிராஃப்ட்டும், எங்கள் சங்கத்தினுடைய கௌரவ தலைவர் செல்வமணி சார் இருக்காங்க, அவர் தலைமையில் இயங்கக்கூடிய தொழிலாளர் அமைப்பு இருக்குது. எல்லாரும் சேர்ந்து, தயாரிப்பாளர் சங்கம் சேர்ந்து ஒட்டுமொத்தமாக ஒவ்வொரு சங்கமும் தனி தீர்மானம் நிறைவேற்றி அவங்கள குண்டாஸில் போடணும். அவங்களுக்கு வந்து தமிழக அரசு, தமிழக போலீஸ் அவங்கள வந்து கண்ட்ரோலில் எடுத்து வெளியே வர முடியாத தண்டனை கொடுக்கணும். அவருக்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்காங்கன்னு சொல்லி நம்ம கண்டிக்கணும். யாரையும் வெளியே வரவிடாத அளவுக்கு அவங்கள நம்ம பண்ணி, இதன் பிறகு தமிழ் சினிமாவை அழிப்பதற்காக எந்த ஒரு மாஃபியா கேங் கிளம்புனாலும் அவங்களுக்கு அச்சம் தரக்கூடிய அளவுக்கு அந்த தண்டனை இருக்கணும். அப்படி ஒரு அழுத்தத்தை இந்த அரசுக்கு நம்ம கொடுக்கணும் அப்படின்னு நான் ஒரு கோரிக்கையை வச்சுக்கிறேன். இப்போ நிறைய பேர் ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறாங்க. சினிமாவோட சூழ்நிலை ஒன்று புரிஞ்சுக்கணும் சார். ஸ்ட்ரைக் அப்படின்னாலே யார் பண்ணுவா? தொழிலாளர்களும் பண்ணுவாங்க. லேபர்ஸ் தான் ஸ்ட்ரைக்குங்கிறது எப்போவுமே இது வரைக்கும் நம்ம பார்த்து வந்த ஒரு காலகட்டம். முதலாளிகள் ஸ்ட்ரைக் பண்ணுறாங்கன்னா அது எவ்வளோ பெரிய ஒரு வேதனையான விஷயம். அப்போது தொழிலாளி ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க, ஓகே, அது நம்ம காலங்களும் பார்த்துட்டு ஒரு விஷயந்தான். முதலாளிங்க ஸ்ட்ரைக் பண்ணுறாங்கன்னா நம்ம அதை
கவனிக்கணும். ஏன் ஏன் அவங்க பண்ணுறாங்கன்னா, அப்போ எந்த அளவுக்கு அவங்க நொந்து போயிருப்பாங்க, எந்த அளவுக்கு அவங்க நொடிச்சு போயிருப்பாங்க. அவங்கள ஸ்டே பண்ணுற அளவுக்குன்னா இப்போ சினிமா எந்த எந்த லட்சணத்தில் இருக்குது. ராஜசிம்மன் அவருடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார். ஓகே, அவருக்கு இது சும்மா வந்து இது ஒரு ஃபோர்ஸாக பேசுகிற விஷயம் இல்லை. அவர் பேசும்போது தெரிஞ்சது. இது மேடைக்காக பேசுகிறதோ அதுக்காக இல்லை. அது அந்த மனசு காயப்பட்டிருக்கு. அந்த காயத்தின் வலி வார்த்தையாக வெளியே வந்துருச்சு, அவ்வளோதான். நான் என்ன சொல்கிறேன்னா, ஒன்றே ஒன்று தான் சார். ஒரு தயாரிப்பாளர் நல்லா இருந்தால் தான் சினிமா நல்லா இருக்கும். ஒரு தயாரிப்பாளர் லாபம் அடைந்தால்தான் இந்த தொழில் சுமூகமாக நல்லபடியாக நடக்கும். ஒவ்வொரு ப்ரொடியூசராக அழிஞ்சிட்டே இருந்தானா நான் என்ன மிஞ்சும் இங்கே? எங்கே ஏவி படம் எங்கே எடுக்கிறாங்க? கவிதாலய படம் எடுக்கிறாங்களா? வாகினி படம் எடுக்கிறாங்களா? தேனாண்டர் பிசி படம் எடுக்குதா? லட்சுமி முகேஷ் படம் எடுக்கிறாங்களா? சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் படம் எடுக்குதா? ஒரு காலத்தில் இந்த தமிழ் திரையுள்ள கட்டியாண்டு இத்தனை பேனர்லாம் என்ன சார் ஆச்சு? இந்த நிறுவனம் நீங்கள் எங்கே போச்சு? ஏன் அழிஞ்சிச்சு? ஏன் படம் எடுக்க மாட்டேங்கிறாங்க? ஏன் பயப்படுறாங்க? அப்போ சினிமா பற்றி தெரியாமல் புதுசாக வந்து அழிஞ்சிட்டே இருப்பாங்க. நம்ம ஒருத்தர் அழிச்சிட்டே இருப்போம். ஒருத்தர் அழிவான், இன்னொருத்தர் வருவான், ஒருத்தர் அழிவான், இன்னொருத்தர் அழிவான். எத்தனை காலத்துக்கு? அது எப்போ தான் தயார் பசங்க உஷாராகணும்? அவங்களுக்கும் ஒரு ஒரு கட்டத்தில் ஒரு விழிப்புணர்வு வரும்ல. அப்போ அவங்க நம்மளை காப்பாற்றிக்குங்க ஒரு 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 முடிவுக்கு வருவாங்கள்ல. அந்த நேரம் தான் இது. நான் ஒன்றே வச்சுறேன், ஒரு ப்ரொடியூசரை நல்லா இருக்கணும்னு அந்த படத்தில் நடிக்கிற நினைக்கணும் சார். அந்த படத்தை இயக்குனர் நினைக்கணும். இந்த தயாரிப்பாளருக்கு இந்த படத்தில் லாபம் கிடைக்கணும் அப்படின்னா அந்த டைரக்டர் மாஸ்டர் நினைக்கணும், எடிட்டர் நினைக்கணும், ஒளிப்பதிவாளர் நினைக்கணும், ஜூனியர்ஸ் நினைக்கணும், செட் ஆள் நினைக்கணும், சாப்பிட பரிமாறுறாங்கல்ல ப்ரொடக்ஷனில் அவங்க நினைக்கணும். ஒட்டுமொத்த பேரும். ஏன்னா அவர் தான் நமக்கு முதலாளி. அவர் குணம் வேறையாக இருக்கலாம், அது பிரச்சனை இல்லை. நமக்கு பணம் கொடுக்குற முதலாளி சார். முதல்ல டேரக்டர் எல்லாரும் இந்த படத்தில் அவருக்கு லாபம் கிடைக்கும்னு நினச்சா தான் அது ஆரோக்கியமான சினிமா. அவன் கட்டு போகிறான், ஒரு ஏடிஎம் மிஷின் மாதிரி நடிச்சோம்னா சினிமா அழிஞ்சிடும். இப்போ தான் தயாரிப்பு சங்கத்துக்கே ஒரு இது வந்திருக்கு, கட்டுக்கோப்பில் கொண்டு வரணும், ஒரு நெறிமுறைக்கு உட்படணும். பேசுங்க, சீரமைங்க. ஆனால் நம்ம ஒட்டுமொத்த சங்கமும் தயாரிப்பாளர் சங்கம் அப்படிங்கும்போது அதை மதிக்கணும். ஏன்னா அதுதான் சினிமா வாழ வைக்கிறது, எல்லாத்துக்கும் படி கலக்கிறது அதுதான். ஆனால் அதே தயாரிப்பாளர்கள் சிலர் ஏமாற்றுவார்கள். சம்பளம் கொடுக்காம ஏமாற்ற பார்ப்பாங்க, நம்ம தொழிலை நெரிப்பாங்க. ஒரு இயக்குனரை அவருடைய தொழில் இவங்க தலையிடுவாங்க. சொன்னாங்களே ஒருத்தர் விஜய் மில்டன் படத்தை அவர் இல்லாமலே ஒரு காட்சியை மாற்றி அமைச்சிட்டாங்கன்ட்டு. இது 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 வந்து இது வேறு இந்த மாதிரி அப்படியும் பிடிச்சிருக்காங்க. அது வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு தயாரிப்பாளரின் குணம். தனிப்பட்ட தயாரிப்பாளரின் குணத்துக்கும் தயாரிப்பாளர் சங்கத்துக்கும் சம்மந்தம் இல்லை. அப்போ தனிப்பட்ட ஒரு குணம்னா அதுக்கு என்ன பண்ணுங்கிறத பேசி தீர்த்துக்கணும். ராஜசிம்மன் ஒன்று சொன்னார், எங்கே பிரச்சனை வருதுன்னா இது இது வந்து திரையுலக குடும்பம் சார். தயாரிப்பாளர்கள், பெப்சி தொழிலாளர்கள், நடிகர்கள் எல்லாமே திரைத்துறை தானே ஃபஸ்ட்டு. இது அரசியல் கட்சி இல்லையே. நடிகர் சங்கம் ஒரு பக்கம் அறிக்கை, தயாரிப்பாளர் சங்கம் ஒரு பக்கம் அறிக்கை, இந்த பக்கம் பெப்சி ஒரு பக்கம் ஒரு அறிக்கை. நம்ம இன்னும் அரசியல் நடத்திக்கிருக்கோம், ஆளுக்கு கொள்கை கோட்பாடை வெளிப்படுத்திக்கிருக்கோம். குடும்பம், இந்த அண்ணன் தம்பி, அண்ணன் தங்கச்சி. ஃபஸ்ட்டு ஒரு சங்கத்துக்குள்ளே நடக்கிற பிரச்சனையை ப்ரெஸ்ஸில் சொல்கிறது தப்பு சார். ஃபஸ்ட்டு அது உங்களுக்கு தப்பு. எதுக்கு ப்ரெஸ் தெரிய? நீங்கள் எலெக்ஷன் நிற்க போயிடலாம், இங்கே மக்கள் ஓட்டுக்க போயிடலாம். மக்கள்கிட்ட போய் இந்த எலெக்ஷன் சொல்கிறீங்க. ஏற்கனவே நிறைய ஆளுகள் விமர்சகர்கள் வந்து சினிமா நாடடிச்சிருக்காங்க. ஏதாவது கிடைக்குமா, அவன் தப்பு பண்ணானா, இவன் குடும்பம் இப்படியா, இந்த நடிகை இப்படியா, இந்த நடிகை இங்கே போச்சா இதை வச்சு நிறைய பேர் புலப்படுத்திக்கிறாங்க. இது பத்தாதுன்ட்டு நம்ம வேறு இந்த குடும்ப சண்டை போய் அவங்கள்ட்ட கொடுத்தோம்னா இது விளங்குமா? ஃபஸ்ட்டு நடிகர்களுக்கு உங்களுக்கு பிரச்சனை, இங்கே நடி சங்கத்துக்கு கூப்பிட்டு பேசணும். ராஜசிம்மனுக்கு ஒரு பிரச்சனையா, வாங்க, என்ன பிரச்சனை? எங்கள் இயக்குனர் சங்கத்தை சொல்கிறேன். இயக்குனர் சங்கத்துக்கு நிறைய பஞ்சாயத்து வரும் சார். அதில் ஒரு இயக்குனர் வந்து ஒரு தயாரிப்பாளர் மேலே புகார் கொடுப்பாரு. நாங்கள் கூட்டு விசாரிக்கும்போது தெரியும்,
சில நேரங்களில் எங்கள் இயக்குனர் மேலே தப்பு இருக்கும். அது 2 பேரும் ஒன்றா வச்சு பேசும்போது தான் தவறு யாருடையது. புகார் கொடுத்துட்டா புகார் கொடுக்கப்பட்ட தப்பாயிருவாரா என்ன? விசாரிக்கும் போது தான் தெரியும் யார் தப்பு யார் மேலே தவறுங்கிறான். அப்போ எங்கள் இயக்க சங்கத்தில் சில பஞ்சாயத்தில் எங்கள் இயக்குனர் தவறு இருக்கும். அவர்கிட்ட அப்போ சுட்டி காட்டி உன் மேலே தப்பு இருக்குது, நீ இப்படி மாற்றிக்கோ, நீ இவ்வளோ எதிர்பார்க்காத, இது வாங்கிக்கோ அப்படிம்பான். போயிடுவாங்க. எந்த இயக்க சங்கத்தில் எத்தனையோ பிரச்சனை வந்திருக்கு சார். இவ்வளோ முடியும் இது வரைக்கும் பிரச்சனை வந்து கொடுத்தது இல்லை நாங்கள். அந்த வகையில் இயக்க சங்கத்தை நினச்சி நான் பெருமைப்படுறேன். எங்கள் இயக்க சங்கத்தில் ஒரு இது இருக்குது, தேர்தலையே எங்கள் தேர்தலில் போஸ்ட் ஓட்டுறதோ மீடியாவில் போய் பேசுகிறதெல்லாம் அதெல்லாம் கூடாது. அது தேர்தல் அறிக்கையில் நாங்கள் வந்து போட்டிருப்போம். அதனால் நம்ம இது குடும்ப விஷயம். இதில் வந்து ஒரு நடிகர் மேலே தப்பு இருக்கா கூப்பிட்டு பேசினா சரியாயிரும். இதை போய் போட்டு பத்திரிக்கை போட்டோன்னே நீங்கள் பத்திரிக்கை வெளியே போனதுக்கப்புறம் தான் அப்போ யூஸ் ஜாஸ்தியாகும். பத்திரிக்கை பப்ளிக்கில் ஒரு விஷயம் போனவுடனே என் பேர் கெட்டு போச்சு அப்படின்னு திருப்பி அவர் கூட்டு வந்து சமாதானப்படுத்துறது ரொம்ப கஷ்டமாயிரும். ஆனால் இதுக்கு இந்த சினிமா பிரச்சனைகள் சினிமாவில் சொன்னது இந்த விமர்சன பேர்லேயே நிறைய கொள்கிறாங்க. இது நம்மளே போய் அவங்களுக்கு தீனி கொடுக்குறோம். இது ஈக்குவலாக பிரச்சனை வந்து சுமூகத்துக்கு வராது. இன்னொன்று இந்த ஸ்ட்ரைக்கு தயவுசெய்து ராஜன் சார்லாம் இருக்கார், இந்த ஸ்ட்ரைக் நடக்கக்கூடாது சார், நடக்கக்கூடாது. ஒரு முதலாளி ஸ்ட்ரைக் பண்ணாங்கிற ஒரு வரலாறு நம்ம தமிழ் தெருவில் வந்துடக்கூடாது. அது மிகப்பெரிய அவமானம். அது இன்னொன்று அதில் பாதிக்கப்படுறது தயாரிப்பில் அதிகமாக பாதிக்கப்பட போகிறதில்ல. பாதிக்கப்படுறது யாருன்னா தொழிலாளர்கள் தான். அவங்க தான் தினக்கூலிகள் தான். அன்னன்னைக்கு சம்பளம் வாங்குறான் பாருங்க. நீங்கள் 4 மாதம் 5 மாதம் ஸ்ட்ரைக்கு போட்டிங்கன்னா அவன் சவுத்துக்கு என்ன பண்ணுவான், அவனுக்கு என்ன வருமானம் பண்ணுவாங்க. அதனால் இந்த ஸ்ட்ரைக்கு நடக்கக்கூடாது அப்படின்னு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். ஆரம்பத்தில் பேசின தம்பி நடிகர் தயாரிப்பாளர் அவர் யார் துரோகம் பண்ணார்ன்றது மட்டும் சொல்லாமல் ஒட்டுமொத்த ப்ரொடியூசரை எது தப்பு பண்ண மாதிரி ஜென்ரலாக பேசிட்டு போயிட்டார். தம்பி, உங்களுக்கு துரோகம் பண்ணவன் தப்பு, அது எப்படி துரோகம்லாம் தெரியாது. இது ஒரு ப்ரொடியூசர் நடத்துகிற விழா. அவர் என்ன கஷ்டப்பட்டாருன்னு நீங்கள் அவரை பார்த்து கேட்டால் தான் தெரியும். ஒட்டுமொத்தமாக பேசிட்டு ப்ரொடியூசர் கவுன்சில் தலையிடலை. நீங்கள் கவுன்சிலில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிங்களா? கோச்சிக்காதீங்க, ஒரு அண்ணனாக கேட்குறேன். எத்தனை மெம்பர் இருக்காங்க? 2000 மெம்பர் இருக்காங்க. எவ்வளோ பிரச்சனை, படம் எடுக்கிறவன் 200 பேர் எடுக்கிறான், எத்தனை பிரச்சனை வரும். அப்போ ப்ரொடியூசர் கவுன்சிலை வந்து கேட்கும். நாம் நடிகர் சங்கம், நீங்கள் நடிகர்னா நடிகர் சங்கம் போகணும். இப்போ பாருங்கள், நீங்கள் இந்த தம்பி நம்ம நல்லா பேசுனீங்க, பட்டு திருட்டு விசிறியை பற்றி லைக்கா பற்றி பேசுனீங்களே, பர்மா பசாரில் போய் கலவரத்தை பண்ணி அடித்து நொறுக்கி 5 நாள் ஜெயிலில் இருந்த கே ராஜனை அவன் ஆழிச்சானா? ஒரு தாதரிச்சானா? செய்யவே மாட்டான். நீ தலையிட்டினா என்ன பண்ணுவாங்க பின்னால்? அவர் எதுக்கு அங்கே போகிறாரு? நானா போனேன்? உலக நாயகன் எனக்கு ஃபோன் போட்டு அவர் போய் கலவரம் பண்ணி அங்கே வெட்டு குத்தாயி அவர் ஓடி போய் செக்ரட்டரியேட்டுக்கிட்ட இருந்து எனக்கு ஃபோன் பண்ணுறார். திருப்பி ஓடும்போது பர்மா பசாரில் என்னை வந்து வெட்டிட்டாங்க, கலவரம் ஆயிடுச்சு, நீங்கள் பாப்பா. அப்போ நான் தமிழ் திரைப்பட பாதுகாப்பு கழகம்னு ஆரம்பித்து திருட்டு விசிடி தயாரிக்கிறவன் விற்கிறவன் கடையெல்லாம் அடிச்சுக்கிட்டு இருக்கேன், ரவுடிசம் பண்ணேன். போலீஸ் என்னை எச்சரித்தது, கவலைப்படலை, என் சினிமாவை அழிச்சிக்கிட்டு இருக்கீங்க, அவனை அடக்க குண்டர் சட்டத்தில் போடுன்னு போராடி 5 நாள் ஜெயிலுக்கு போன சினிமாக்காரன் யாருன்னா இருக்கானா? அது மட்டும் இல்லை, 9 படம் எடுத்து 3 கோடி லாஸ் ஆனேன். என் ப்ரொடியூசருக்கு என்னென்னா, ஒரு படம் எடுக்கும்போது பணம் போட்டு அது வெற்றி பெற்று பாதி பணம் வந்தால் கூட மறுபடியும் படம் தான் ஆரம்பிப்பான். 100% திருப்பி வர வேண்டாம், பாதி பணம் திரும்பி வந்தாலும் படம் தான் ஆரம்பிப்பான். 100கணக்கான தொழிலாளிக்கு வேலை. நடிகர் எப்படி வாடுறாங்கன்ற பற்றி எனக்கு கவலை இல்லை, அவங்க எப்படி ஒன்றா வாழ்ந்துருவாங்க. ஒரு படத்தில் ஒரு 50 லட்சம் சம்பளம் வாங்கினா ஒரு 2 வருஷம் தள்ளலாம். ஆனால் என் தொழிலாளி கதி என்ன? அன்னன்னைக்கு வேலை செய்ய சம்பாரிச்சாதான் அவங்க கூட பிழைக்கும். இப்போ திடீர்னு ஸ்ட்ரைக்குன்னு அறிவிச்சா அவங்க குடும்ப கதி என்ன? முன்னால் விஷால் ப்ரொடியூசர் கவுன்சில் தலைவராக இருந்தப்போ கியூபு பணம் வாரத்துக்கு 8000 கட்டணும். கியூபுக்கு
படம் தேட்டருக்கு வரணும்னா கியூப் மூலமாக தான் வரும். 8000 வாரத்துக்கு. அது அதிகமாக இருக்குது, குறைக்கணும்னு ஸ்ட்ரைக்குன்னு ஆரம்பிச்சிட்டார். 4 மாதம் ஓடிச்சு. தொழிலாளி பட்ட வேதனை. நடிகர் சங்கத்திலேயே 3000 நடிகர் ஜூனியர் ஆர்டிஸ்ட் துணை நடிகர்கள் இருக்காங்க. அவங்க வாழ்க்கை என்ன ஆகும்? இப்படி அப்போவே ஒரு பெரிய அப்புறம் வாபஸ் வாங்கிட்டார் 4 மாதத்துக்கு அப்புறம். வாங்கினதுக்கப்புறம் என்னாச்சு தெரியுங்களா? 8000 இருந்தது 12000 ஆயிடுச்சு. வாரம் 12000. என்ன பிரயோஜனம் ஸ்ட்ரைக் பண்ணி? இந்த ஏழை தொழிலாளி கஷ்டப்பட்டான்னு. அதுதான் அந்த அனுபவத்தில் நான் இப்போ 5 நாளாக சொல்லிகிட்டு இருக்கேன். பேட்டியில் நீங்கள் இந்தியா கிளிட்ஸ், சினி உலகம், அப்புறம் ஆதம் தமிழ், இன்னும் 2 யார பேர் எனக்கு நினைவில்லை. பேட்டி இப்போ 5 நாளாக கொடுத்துக்கிட்டு இருக்கேன். என்னை தேடி தான் வர்றாங்க. பேசுவோம், எதுவாக இருந்தாலும் பேசுவோம், நடிகர் தவிர்த்து பேசுவோம். சில நடிகர்கள் ப்ரொடியூசரை வேதனைப்படுத்துகிறாங்களே, என்ன வேதனை தெரியுமா? கொடுமை பண்ணுறாங்க. 11 மணிக்கு ஷூட்டிங் வரான், 9 மணிக்கு ஷூட்டிங்க்கு, 3 மணிக்கு போயிடுறாங்க. என்ன ஒரு நாள் கால் ஷீட் எவ்வளோ செலவாகுது தெரியுமா? அப்போ யாருடைய லாஸ்? கடைசியில் ரிலீஸ் அப்போ ப்ரொடியூசர் அங்கே பணம் வாங்கி சம்பாரிச்சிங்களே, யாராவது அந்த ப்ரொடியூசருக்கு துணையாக நிற்கிறாங்களா? நிற்கணும்னு அவசியம் இல்லை, ஆனால் நின்னீங்கன்னா நல்லது. ஒரு முதலாளி நமக்கு பணம் கொடுத்த முதல்ல கஷ்டப்படக்கூடாது. நின்னா அவர் ஒரு ஆறுதல் கூட இருக்காங்க. அதனால் ப்ரொடியூசர் வேதனை சாதாரண வேதனை இல்லை. 80% ப்ரொடியூசர் காணாமல் போய்விட்டார்கள். வீடு, சொத்து, சுகம் எல்லாம் இழந்துட்டாங்க. இது வரலாறு, நீங்கள் எடுத்து பாருங்கள், கணக்கு பாருங்கள். அதனால் உங்களுக்கு யார் துரோகம் பண்ணாங்களோ அது தப்பு. அப்படி பண்ணியிருந்தா உங்கள் மனத்தை நோகடிச்சிருந்தா. இது பொது. இதில் எனக்கு என்னென்னா, ஏதோ நிறைய ப்ரொடியூசர்ஸ் உங்களை பாதிக்க வச்ச மாதிரி தெரிஞ்சது. அதுக்காக தான் சொன்னேன், தப்பாக நினைக்காதீங்க.